காலத்தால் அழியாத காத்திருப்பிற்கும் சலிக்காமலேங்கும் சந்திப்பிற்கும் சத்தமின்றி ஒலிக்கும் மனதின் கேள்விகளுக்கும் இன்று விடை கிடைக்கும் பொன்னாள். பரமசிவன் எம்மை பவித்திரமாக்க அவதரித்த நாள். தான் தோன்றீஸ்வரரின் தவக்குழந்தைகள் இன்று தன்னிலை அறியும் நாள். இது அமரத்துவமானவரின் அமரத்துவ கதை. முடிவில்லாத பல புதிர்களுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கும் நாள். இது உலகின் உண்மை வரலாறும் உன்னத சக்திகளும் இவ்வுலகில் வெளிப்படும் நன்னாள். அதி உன்னத தவயோக நிலை அனுபவத்தை பெறுவதற்கான படிநிலைகள் 6. சுயத்தை உணர்ந்தோம், இறைவனை இனங்கண்டோம், கர்மத்தின் விதியையும் கற்றுக்கொண்டோம். பின்னர் யுகங்களின் இரகசியங்களையும் உலக நாடக சக்கரத்தையும் அறிந்தோம். இன்றைய 5வது படிநிலையில் எமது நாளாந்த வாழ்விற்கு தேவையான அஷ்ட சக்திகளையும் அதன் அற்புதங்களையும் அறிந்து கொள்வோம். இறைவனின் அதி உன்னதமான நிலையை அனுபவம் செய்வதற்கான படிநிலைகளை படிப்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். 1வது படியில் நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டோம். என்னுடைய எண்ணங்களை நான் என்ன செய்ய வேண்டும், சாதகமான எண்ணங்களுக்கு பக்குவப்படுத்துகின்ற போது என்னால் சுலபமாக நான் யார் என்பதை உணர முடியும் என்பதை தெரிந்து கொண்டோம். 2வது படிநிலையில் சுயத்தை உணர்கின்ற போது அதன் மூலம் எவ்வாறு இறைவனை உணரலாம் என்பதையும் புரிந்து கொண்டோம், உணர்ந்து கொண்டோம். இறைவன் எவ்வாறானவர், எப்படி இருக்கிறார், அவருடைய வடிவம் என்ன, எவ்வாறு தொடர்பு கொள்வது போன்ற வழிமுறைகளினூடாக 2வது படிநிலையில் இறைவனை உணர்ந்து கொண்டோம். 3வது படிநிலை சுயத்தை உணர்ந்து இறைவனையும் உணர்ந்தாலும் மனதிலுள்ள கேள்விகள் எனது மனதை அலைபாய வைக்கும். இந்த மனதில் உள்ள கேள்விகளுக்கு எவ்வாறு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று சொல்லி 3வது படிநிலையில் காரணமும் விளைவுகளும் என்ற பாடத்தில் அதனை தெளிவுபடுத்தி கொண்டோம். 4வது படிநிலையாக இறைவன் மாதிரி முழுமையான பெறுபேறை என்னால் உணர முடியுமா என்பதற்கான விளக்கமாக அமைந்தது. ஆகவே இந்த காலச்சக்கரத்தில் நான் எவ்வாறு என்னுடைய பாகத்தை ஆரம்பித்தேன், பிறகு படிப்படியாக எவ்வாறு சூழலின் ஆதிக்கத்துக்குட்பட்டு என்னுடைய தெய்வீக குணங்களை முற்றாக இழந்து என்னுடைய அடிப்படை அடையாளமே இல்லாமல் இருந்தேன், மீண்டும் என்னுடைய அடிப்படையை உணரத் தொடங்கினேன் என்பதையும், மீண்டும் எவ்வாறு என்னுடைய முழுமை நிலை அடையலாம், தெய்வமாகலாம் என்பதை பற்றி 4வது படிநிலையில் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது 5வது படிநிலை. இது மிக முக்கியமான நிலைதான். அதாவது நாங்கள் தெய்வீகத்தை உணர்ந்து பயிற்சி பண்ணி கொண்டு வந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் வாழ வேண்டியுள்ளது. ஆரம்ப காலத்தில் முனிவர்கள் ரிஷிகள் செய்ததைப் போல் இப்பொழுது என்னால் ஒதுங்கி காடுகளில் போயோ அல்லது தனிமையாகவோ வாழ்ந்து ஆன்மீக பயிற்சி செய்து இறைவனை அடைய முடியாது. இந்த உலகத்துடன் ஒத்து வாழ வேண்டும். பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நான் பயணிக்க வேண்டும். ஆகவே என்னுடைய பயணத்தின் போது எவ்வாறு ஒரு சமநிலையான வாழ்க்கையை முன்னெடுப்பது என்பதை இந்த 5வது பாடநெறியில் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்பதை நான் விளங்கி கொள்ளவும் வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனை உணர்வதான நிலை முழுமை பெறும். ஆகவே எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் வாழ வேண்டும். ஒதுங்கினால்தான் தீர்வு என்கின்ற வழிமுறையையும் நான் மாற்ற வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்றைய நாளில் எங்கேயுமே ஒதுங்க முடியாது. ஒதுங்குகின்ற இடத்தில் தீர்வு என்பது இப்பொழுது உறுதியாக இல்லை. தீர்வு என்பது சாத்தியப்படாது. சின்ன உதாரணத்தை எடுத்துக்கொண்டுமாக இருந்தால், வீட்டில் பிரச்சனை, என்னுடைய உறவினர்கள் அல்லது அயலவர்கள் வீட்டில் போய் நாங்கள் தங்குகிறோம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட. ஆனால் வீட்டில் உள்ள பிரச்சனை அயலவரிலோ அல்லது உறவினர் வீட்டிலோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிரச்சனை இல்லாத ஒரு இடத்தை நாங்கள் தேட முடியாது. இதுதான் நாங்கள் விளங்க வேண்டிய விடயம். அதே மாதிரி ஒரு நாட்டில் இவ்வாறான சூழ்நிலை என்று சொல்லி இன்னமொரு நாட்டில் நாங்கள் குடியேறப் போனால் அந்த நாட்டில் உள்ள சூழ்நிலை மற்ற நாட்டில் இருக்காது. ஆனால் அந்த நாட்டிற்கே உரிய ஒரு சூழ்நிலை எங்களை கட்டுப்படுத்தும். இதற்கு ஒதுங்குகிற நாங்கள்
ஒரு சூழலை கண்டு ஒதுங்குகிற நாங்கள் நிச்சயமாக மற்றொரு சூழலில் சிக்கிக்கொள்வோம். ஆகவே கிடைக்கின்ற சூழலை ஒரு வாய்ப்பாக எடுத்து அதனை வெற்றி கொள்கின்ற கலையை நான் கற்றுக்கொண்டேனாக இருந்தால் எந்த சூழலிலும் எப்படிப்பட்ட நபருடனும் எவ்வாறான விடயத்துடனும் என்னால் சுலபமாக வாழக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதற்கு இந்த அடிப்படை படிநிலை அனைத்தையும் விளங்கி கொண்டாலும் இந்த படிநிலையில் நான் எனக்குள் 8 சக்திகளை, அஷ்ட சக்திகளை எவ்வாறு வளர்த்து கொள்வது என்பதை நான் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். அஷ்ட சக்திகளை எனக்குள் படிப்படியாக வளர்த்து கொள்ள வேண்டும். அது சுயத்தையும் உணர்ந்து இறைவனையும் உணர்கின்ற போது மட்டும்தான் அந்த அஷ்ட சக்திகள் எனக்குள் விருத்தியாகும். இது ரெண்டையும் தவிர்த்து அஷ்ட சக்திகளை நான் தேடினேனாக இருந்தால் அதுவே எனக்கு ஒரு மன அழுத்தத்துக்குரிய விடயமாக மாறிவிடும். ஆகவே முதலாவது சக்தியாக விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி, அதாவது ஏன் எதற்கென்ற கேள்விகளின் விரிவாக்கத்தினுள் செல்லாமல் முற்றுப்புள்ளி வைக்கும் சக்தி. அதாவது எந்த விடயத்தையும் பிற்போட்டு கொண்டு போகாமல் எப்போதுமே நாங்கள் தயாராக இருப்பது. அதாவது நல்ல செயல்களையும் புண்ணியம் சேர்க்கக்கூடிய செயல்களையும் நான் உடனே செய்து அதனுடைய புண்ணிய கணக்குடன் நான் எப்போதும் தயாராக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் மரணம் என்பது எனக்கு தலைக்கு முன்னாலே உள்ளது. ஆகவே எப்போதும் தயாராக இருந்து கொள்ளும். இரண்டாவது சக்தி சகித்து கொள்ளும் சக்தி. சகித்து கொள்ளுதல் என்பது தாங்கிக் கொள்ளுதல் அல்ல, எனக்கு தீங்கு விளைவிப்பவருக்கும் நன்மை செய்கின்ற உணர்வு. அதுதான் உண்மையான சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை நான் வளர்த்து கொள்கின்ற போது இறந்த காலத்தின் பாதிப்போ நான் இவ்வளவு விடயங்களை சகித்துள்ளேன், தாங்கியுள்ளேன் என்ற எந்த ஒரு பதிவும் என் மனதில் இல்லாத ஒரு நிலை சகித்து கொள்ளும் நிலை. மூன்றாவது சக்தி ஏற்றுக்கொள்ளும் சக்தி. நாங்கள் பலவீனமானவர்கள், திறமை இல்லாதவர்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்றைய காலம் ஒவ்வாமையான காலம். எல்லா தரப்பட்ட மக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா தரப்பட்ட சூழ்நிலைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்கின்ற போது என்னுடைய உண்மையான நிலையில் எந்தவித மாற்றமும் வர நான் அனுமதிக்கக்கூடாது. அதாவது என்னுடைய உண்மையான நிலை அன்பு, அமைதி, சந்தோஷம். இதில் எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்வது. நாலாவது நிலை பகுத்தறிகின்ற நிலை. அதாவது என்னுடைய சிந்தனைகள் குறைகின்ற போது எது நல்லம், எது கூடா, எதை செய்தால் புண்ணியம், எதை செய்தால் பாவம், இந்த நேரத்தில் எந்த நபருக்கு என்ன தேவை, அவருடைய கொள்ளளவு என்ன, அவருடைய கொள்ளளவுக்கு ஏற்ப நான் எவ்வாறு அவரை கையாள்வது என்பதை தெரிந்து கொள்கின்ற சக்தி, பகுத்தறிகின்ற சக்தி. போலி எது, உண்மை எது, யாரை ஏமாற்றா, யாரை ஏமாற்றவில்லை என்பதை உணர்ந்து கொள்கின்ற சக்தி. எண்ணங்கள் குறைகின்ற போது என்னால் மற்றவர்களின் உணர்வுகளையும் அதிர்வுகளையும் உணரக்கூடியதாக இருக்கும். ஆகவே என்னுடைய ஆழ்மனம் சரியான பதிலை எனக்கு சொல்லும். இது பகுத்தறிகின்ற சக்தி. அடுத்தது தீர்மானிக்கும் சக்தி. தீர்மானம் எடுக்கின்ற போது அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை சிந்தித்து தீர்மானம் எடுப்பது. அவ்வாறு தீர்மானம் எடுத்தேனாக இருந்தால் என்னால் நிதானமான முறையில் தீர்மானம் எடுக்க முடியும். அதே நேரம் சில விடயம் சிறந்தது என்று கருதினாலும் உலக அபிப்பிராயம் மற்றவர்களுக்காக என்னுடைய தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளாமல் அந்த சூழ்நிலையையும் கடந்து என்னுடைய எடுக்கின்ற தீர்மானத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும். இதற்கும் எனக்கு மனதுக்கு அதிகமான சக்தி தேவை. இது தீர்மானிக்கும் சக்தி. அடுத்ததாக ஏழாவதாக ஒத்துழைக்கும் சக்தி. நாங்கள் எல்லோருடனும் சேர்ந்து போகணும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தெய்வீக குணங்கள் சார்ந்த விடயங்களுக்குத்தான் நான் ஒரு விரல் கொடுத்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எதிர்மறையான விடயங்களுக்கு நான் சார்ந்தோ ஒரு விரல் கொடுக்கக்கூடாது. ஆனால் எந்த இடத்தில் சேர்ந்து போக வேண்டும், எந்த இடத்தில் என்னுடைய தனித்துவத்தை பேண வேண்டும் என்பதை விளங்கி கொண்டு என்னை நகர வைப்பது ஒத்துழைக்கும் சக்தி. எட்டாவதாக புலனடக்கும் சக்தி. ஆமை தன்னுடைய புலன்களை தனக்குள் எடுத்துக்கொள்வது போல் அனாவசியமான சூழ்நிலைகள் வரும்போது என்னுடைய புலன்களை என்னுடைய கட்டுப்பாட்டினுள் வைத்து கொள்ள வேண்டும். தியானம் என்பது ஆடாமல் அசையாமல் இருக்கின்ற நிலை அல்ல, மாறாக என்னுடைய புலன்களை கட்டுப்படுத்துகின்ற சக்தி. அதாவது என்னுடைய புலன் செயல்பாட்டில் இருந்தாலும் எதை நினைக்கிறேனோ அதில் உறுதியாக இருப்பது, எதை செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் செய்வது. ஒரு நேரத்தில் இன்னுமொன்றை செய்து இன்னுமொரு நேரத்தில் வேறொன்றை செய்து
குழப்பமான ஒரு சூழ்நிலைக்குள் செல்லாமல் அந்த நேரத்தில் அதை செய்து அதில் வெற்றி ஈட்டுவது, இதுதான் புலனடக்கும் சக்தி. ஆகவே இந்த புலனடக்கிற சக்தியும் மிக முக்கியமானது. இந்த 8 சக்திகளையும் நான் எனக்குள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும், விருத்தி செய்து கொள்ள வேண்டும். எந்த சக்தியை எந்த இடத்தில் பயன்படுத்துவது என்பதையும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில நேரம் சகித்து கொள்ள வேண்டிய இடத்தில் ஒத்துப்போகிற மாதிரியோ அல்லது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் தீர்மானம் எடுக்கிற மாதிரியோ இல்லாமல் சரியான இடத்தில் சரியான சக்தியை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் எந்த சூழ்நிலையிலும் என்னால் ஒரு சமநிலையான வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் அனைவருக்குமே தெரியும், எல்லாமே எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் கிடைக்காது, சாதகமாக அமையாது. பாதகமான சூழ்நிலைகளிலும் என்னை சாதகமாக வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு வர சூழ்நிலைகளையும் மற்றவர்களையும் நான் காரணம் சொல்லிக்கொண்டே இருந்தேனாக இருந்தால் இந்த உலகத்தில் என்னால் ஒருபோதுமே சந்தோஷமாகவோ எந்த பெறுபேறுகளுடன் வாழ முடியாது. அவ்வாறு இருக்க என்னால் எவ்வாறு இறைவனின் அதியுன்னத நிலையை அனுபவம் செய்ய முடியும்? சூழ்நிலைகள் எப்போதுமே என்னை வெற்றி கொள்ள வரும். ஏனென்று கேட்டால் அனைத்து பலவீனங்களும் அனைத்து தீய சக்திகளின் மத்தியில் தான் நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீய சக்தியை வெற்றி கொள்வது என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் நிகழ்கின்ற ஒரு சுலபமான விடயம் அல்ல. அத்துடன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் என்னை பாதுகாப்பாக வைத்து கொண்டு நான் தீயதை வெற்றி கொண்டு விட்டுகின்ற அத்தாட்சியம் எனக்கு வழங்க முடியாது. எந்த நேரத்திலும் எந்த தீய சக்தியும் என்னை ஆட்கொள்ளும். அந்த அவதானத்தில் நான் இருந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் என்னால் சிறந்த வெற்றியை பெற முடியும். அல்லது சில நேரம் நான் தோல்வியை நழுவ வேண்டியிருக்கும். அதாவது அஷ்டசக்திகளை பயன்படுத்துவது என்பது மேலோட்டமாக பார்க்கின்ற போது சாதாரணமான ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் கவனம் செலுத்துகின்ற போது சுலபமாக என்னுடைய சுயத்தை என்னால் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். சுயத்தை பாதுகாப்பது என்பது அவ்வளவு சுலபமான விடயமல்ல. ஆனால் நாங்கள் பலவீனத்துக்கு பழக்கப்பட்டதனால் பலவீனம் என்னை ஆட்கொண்டு அதனுடைய செல்வாக்கினுள் சென்று எனக்குள் வருகின்ற எதிர்மறையான உணர்வின் ஆதிக்கத்தை சாதாரணமாக கருதுகின்ற காரணத்தினால்தான் என்னால் நல்ல சக்திகளின் பெறுபேறை உணர முடியாமல் போய்விடும். ஆகவே நான் எவ்வளவிற்கு ஒவ்வொரு தீய எண்ணங்களுக்கும் தீய சக்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேனோ அந்த அளவுக்கு என்னால் அதியுன்னதமான பெறுபேறுகளை சுலபமாக பெறக்கூடியதாக இருக்கும். அதியுன்னதமான பெறுபேறுகள் என்பது மற்றவர்களுக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் எனக்கு அதனுடைய முக்கியத்துவம் விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிக உன்னதமான பெறுபேறை நோக்கி என்னால் சுலபமாக பயணிக்க முடியும். ஆகவே எல்லோருடனும் சேர்ந்துதான் வாழ வேண்டும். ஒருபோதும் என்னுடைய இல்லறத்தை விட்டு நான் தனித்து வாழ இயலாது. அன்றாட கர்மங்களை நாங்கள் ஆற்ற வேண்டும். ஆனால் கர்மங்களின் ஆதிக்கத்தினுள் சென்று எதிர்மறையான உணர்வுகளை விருத்தி செய்து என்னுடைய தனித்துவத்தை இழக்காமல் சாதகமான தெய்வீகமான உணர்வுகளை விருத்தி செய்து கர்மங்களுக்கு மத்தியிலும் ஒரு முன்னுதாரணமான ஒரு தெய்வீகமான வாழ்க்கையை நான் முன்னெடுக்க வேண்டும். அப்போதுதான் என்னால் இறைவனை முழுமையாக அடைகின்ற அதி உன்னதமான பயிற்சியில் வெற்றியீட்ட முடியும். தனித்து நின்று என்னால் ஒருபோதுமே இறைவனை அடைகின்ற அதி உன்னதமான பயிற்சியில் வெற்றியீட்ட முடியாது. ஆகவே ஒதுங்கினால் தீர்வு கிடைக்கும் என்கின்ற மனோபாவத்தை நான் நிச்சயமாக மாற்றி சூழ்நிலையில் இருந்து கொண்டு வெற்றி கொண்டு தீர்வு காண வேண்டும் என்பதை நான் உறுதியாக்கி கொள்ள வேண்டும். தவ யோக நிலை அனுபவத்தின் 5வது படிநிலையை சிறிது நேரம் அனுபவம் செய்வோம். என்னுடைய சரீரத்தில் அமர்ந்திருக்கும் உயிர் சக்தியாகிய நான் அஷ்ட சக்திகளை இப்பொழுது அனுபவம் செய்கின்றேன். முதலாவது, விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தி. ஆத்மாவாகிய நான் என்றுமே இந்த சரீரத்தை விட்டு நீங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். இரண்டாவது, சகித்து கொள்ளும் சக்தி.
ஆத்மாவாகிய என்னுடைய சம்ஸ்காரத்தில் எந்த விதமான எதிர்மறையான பதிவுகளும் இல்லை. மற்றவர்களை இட்டான எந்தவித கசப்பான உணர்வுகளையும் என்னுடைய சம்ஸ்காரத்தில் நான் வைத்திருக்கவில்லை. மற்றவர்களை இதயபூர்வமாக மன்னிக்கின்றேன். மூன்றாவது, ஏற்றுக்கொள்ளும் சக்தி. கடலானது எவ்வாறு அனைத்து ஆறுகளையும் ஏற்றுக்கொள்கின்றதோ அதே போன்று ஆத்மாவாகிய நானும் அனைத்து ஆத்மாக்களுடைய கொள்ளளவிற்கு ஏற்ப அவர்களின் சிறப்பியல்புடன் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றேன். நான்காவது, பிரித்தறியும் சக்தி. சரி எது பிழை எது என்று பிரித்தறியும் அளவிற்கு ஆத்மாவாகிய நான் சக்தி ஊட்டப்பட்டவாறு இருக்கின்றேன். அடுத்து, தீர்மானிக்கும் சக்தி. ஆத்மாவாகிய என்னுடைய புத்தியானது மிகவும் தெளிவாக இருக்கின்றது. ஆத்மாவாகிய நான் எந்த சூழ்நிலையையும் முகம் கொடுக்கும் அளவிற்கு மிகவும் சக்தி ஊட்டப்பட்டவாறு உள்ளேன். அத்துடன் ஒத்துழைக்கும் சக்தியானது என்னிடம் தேவைக்கேற்ப உள்ளது. இறுதியாக, என்னுடைய சரீரத்தில் இருக்கும் புலனங்கங்கள் எனது கட்டுப்பாட்டிலேயே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னை மீறி என்னுடைய புலன்கள் செயற்படாது. சிவா சிவாய போற்றியே, நமச்சிவாய போற்றியே.